சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகள் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை பார்ப்போம். ஒரு முறை அரசர் ஒரு போட்டி அறிவிக்கிறாருங்க. நாய்க்குட்டியோட வாலை நிமித்தணும், அது சுருட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க. அந்த போட்டியில கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் நாய்க்குட்டியே கொடுக்குறாருங்க. போட்டியில கலந்துக்கிறவங்களாம் அந்த நாயோட வாலை நிமித்துறதுக்கு ஒவ்வொரு முயற்சி செய்கிறாங்க. ஒரு சிலர் கல்லை கட்டி நாயோட வாலில் தொங்க விடுறாங்க. ஒரு சிலர் இரும்பாலான கம்பிய கயிறுல கட்டி நாய்க்குட்டியோட வாலில் தொங்க விடுறாருங்க. ஒரு சிலர் நல்ல எண்ணெயெல்லாம் வச்சு அந்த நாய்க்குட்டியோட வாலை வந்து நல்லா நீவி விட்டுக்கிட்டே வராங்கங்க. ஒரு சிலர் இதற்காக பிரத்யேகமான மருந்தெல்லாம் தேடி வாங்கி தடவி பார்க்குறாங்க, அந்த நாயோட வாலை நேராக்குறதுக்காக. தெனாலிராமன் யோசிச்சு பார்க்குறாருங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுற மாதிரி தோணலையே. நம்ம இந்த நாய்க்கு எதற்கு நல்ல உணவு கொடுக்கணும், உணவு கொடுத்தா தான் இந்த நாய் ரொம்ப ஆரோக்கியமாயிட்டு வால்லாம் நல்லா சுருண்டு இருக்கும் இந்த நாய்க்குட்டி. நம்ம உணவை ரொம்ப கம்மியாக கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு உணவை ரொம்ப கம்மியாக அந்த நாய்க்குட்டிக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டி இப்போ அந்த வாலை சுருட்டக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்குதுங்க. ஒரு மாதம் கழித்து போட்டியில யாரு வெற்றி பெற்றாங்கன்னு பார்க்கறதுக்காக எல்லாரோட நாய்க்குட்டியையும் அரசவைக்கு எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்போ தெனாலிராமனோட நாய்க்குட்டியோட வால் மட்டும் சுருண்டு போகாம நேராவே இருக்குங்க. இத பார்த்தோனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதற்கு தெனாலிராமன், நான் உணவு குடுக்காம இருந்தேன். அதனால தான் இப்படி இருந்துச்சு. தேவையான அளவு ரொம்ப கம்மியா மட்டும் தான் உணவு குடுத்தேன். ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப திடகாத்திரமா அது இருந்திருந்தா நாய்க்குட்டியோட வால் சுருண்டு தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட அரசர் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்த பாராட்டி பரிசுகள் குடுத்து பாராட்டுறாருங்க. கதையோட நீதிங்க. நம்ம ஏதாச்சும் போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா புத்திசாலித்தனமா செயல்பட்டா மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும். தெனாலிராமன் அதற்கப்புறம் அந்த நாய்க்குட்டிய வீட்டுக்கு எடுத்துட்டு போயி நல்ல விருந்து குடுத்து தினமும் நல்லா பராமரிச்சாருங்க. அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. நம்ம போட்டிக்காக ஒரு விஷயம் செஞ்சாலும், அதற்கப்புறம் அது அந்த நாய்க்குட்டிய பாதிச்சிருச்சுன்னு தெனாலிராமன் அதற்கப்புறம் அத நல்லா பராமரிக்கவும் ஆரம்பிச்சாருங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நீதி உள்ள கதைகள கேட்க தேவ்ஸ் மணி அப்படிங்கிற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கங்க.